தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பச்சலமல்லி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ரக்கட் பாயுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிற தீம்ல தான் கதை நகரும். இந்த படத்தை அலரி நரேஷ் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அலரி நரேஷ் எப்படி ஒரு ரக்கட் பாயா மாறுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். அதுல அவர் சின்ன பையனா இருக்கும்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்டூடெண்டா இருப்பாரு. அவங்க அப்பா பண்ணக்கூடிய ஒரு சில சம்பவங்களால அவர் ரக்கட் பாயா எப்படி மாறினாரு அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ரக்கட் பாயா மாறினதுக்கு அப்புறம் தண்ணி, சிகரெட்டு, பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தாந்துரித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு வராங்க. அவங்க தான் அமிர்தா ஐயர். அமிர்தா ஐயருக்கும் அலரி நரேஷுக்கும் காதல் அப்படிங்கிறதும் உருவாகிறது. இவங்க காதல் லைஃப்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தாண்டி இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ஸ் டே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த பச்சலமல்லி. இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல அந்த அலரி நரேஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதம், அதாவது அமைதியான சாதுவான ஒரு கேரக்டரை எப்படி வந்து ரக்கட் பாயா மாத்துறாங்க அப்படிங்கறது ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. ரக்கட் பாயா மாத்துனதுக்கு அப்புறம் அவருடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் ஒரு சில சம்பவங்களை காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். அதே போல அலரி நரேஷுக்கும் அமிர்தா இருக்குமான காதல் காட்சிகள் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நேச்சுரலா எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய ஸ்டோரி ரூரல் பேக்ரவுண்ட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதைகளும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா அமைச்சிருப்பாங்க. அரௌண்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேர்ல முடிச்சிருப்பாங்க. அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.